அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்துல அந்த அன்பே வேண்டாம்னு சொல்லி மௌனமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பெண்களுக்கான பதிவு இது. வீட்டுக்குள்ள புருஷன் இருந்தும் மனசுக்குள்ள ஒரு பெரிய தனிமை உங்களை வாட்டி எடுக்குது இல்லையா? அவங்க பேச மாட்டாங்களா? நம்மள ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க மாட்டாங்களா? நம்ம செஞ்ச வேலைய ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டாரான்னு ஒவ்வொரு நாளும் அன்பை பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க ஒரு மனுஷி, இதோட நிறுத்துங்க. நீங்க ஒன்றும் மூளையில போட்டு வச்சிருக்கிற ஜட பொருள் கிடையாது. நீங்க அன்பு காட்டுறதுக்காக மட்டும் பிறந்தவங்க இல்ல, அன்பை பெறதுக்கும் தகுதியானவங்க தான் நீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மௌனமான மரணத்தை விட கொடுமையான தனிமையில இருக்கிற பெண்களுக்காகவும் அதுல இருந்து எப்படி ஒரு சிங்க பெண்ணா நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்ல போறேன். இந்த வீடியோ ஒரு அட்வைஸ் கிடையாது, இது உங்களுக்கான ஒரு ஆயுதம். இன்னும் நம்ம ஷிப்ரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? எத்தனையோ பெண்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தும் ஒரு அந்நியன் கூட வாழ்ற மாதிரி தனிமையிலே காலத்தை தள்ளுறாங்க. பக்கத்துல கணவர் இருப்பாரு, ஆனா அங்க அன்பு இருக்காது, ஒரு சின்ன அக்கறை கூட இருக்காது, முக்கியமா ஒரு புரிதல் இருக்காது. இந்த ஒரு வெற்றிடம் ஒரு பெண்ணோட மனசை எந்த அளவுக்கு ரணமாக்கும் தெரியுமா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். யதார்த்தமான உண்மை என்னன்னு பார்க்கலாம். வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போற மாதிரி தெரியும். இவங்களும் வெளியில சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு தன்னோட கணவன் கிட்ட இருந்து என்னத்த அப்படி பெருசா எதிர்பார்க்கிறா? வைர மோதிரமா, இல்லைன்னா பட்டு புடவையா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன் டயர்டா இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை, சாப்பிட்டியாம்மா, நான் இருக்கேன் உனக்காக, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்படிப்பட்ட சில அன்பான வார்த்தைகள், ஒரு சின்ன அக்கறை, அவ்வளோதான். இது கூட கிடைக்காத போதான் அந்த வீடு அவளுக்கு ஒரு நரகமா தெரிய ஆரம்பிக்குது. அன்பு இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டான்னு வைங்க, அவ மெல்ல மெல்ல மாற ஆரம்பிப்பா. முதல்ல சண்டை போடுவா, அழுவா, அப்புறம் புலம்புவா. ஆனா ஒரு கட்டத்துல எதுவுமே பேசாம அமைதியா மாறிடுவா. தேவையில்லாத பேச்ச குறைச்சுப்பா. தன்னோட வலிய யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. கடைசியில அவளுக்குள்ளேயே ஒரு சுவரை எழுப்பிக்கிட்டு வாழ பழகிப்பா. இப்படி அவ அமைதியா இருக்கான்னா அவ நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அவ தன்னோட மனச கல்லாக்கிக்கிட்டான்னு அர்த்தம். கணவன் கிட்ட அன்பு எதிர்பார்க்கறது ஒரு பெண்ணோட பலவீனம் கிடையாது, அது அவளோட மனசோட அடிப்படை தேவை. ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு கிடைக்காதப்போ அந்த பெண்ணு தன்னை தானே காப்பாத்திக்க கத்துக்கணும். உங்களோட சந்தோஷத்தை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே துணையா நிக்க பழகிக்கோங்க. நிறைய ஆண்கள் நினைப்பாங்க, என் மனைவி இப்போ முன்ன மாதிரி சண்டை போடுறது இல்ல, ரொம்ப அமைதியா சமத்தா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நிஜம் அது இல்லைங்க. ஒரு பெண்ணு சண்டை போடுறான்னா அவளுக்கு உங்க மேல இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு பொண்ணு அமைதியாகிட்டானா உங்ககிட்ட கேட்டு இனி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அவ முடிவே பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். அந்த மௌனம் தான் ஒரு திருமண வாழ்க்கையோட ஆக பெரிய தோல்வியாவே இருக்குது. இந்த நிலைமையில இருக்கிற பெண்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அன்புக்காக யாரையும் பிச்சை எடுக்காதீங்க. உங்க கணவர் உங்ககிட்ட அன்பை கொடுக்கலையா, பரவாயில்ல, உங்களுக்கு நீங்களே அன்பு செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்க குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் வாழுங்க. ஒரு ஆணோட அங்கீகாரம் இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க மனசுக்கு நீங்க தான் ராணியாவே இருக்கீங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டா ஒரு பெண் திருப்தி ஆகிடுவான்னு தயவு செஞ்சு ஆண்களே நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் நிம்மதியான பேச்சு மட்டும்தான். அந்த 10 நிமிஷம் அவளோட ஒரு நாள் முழுக்க இருக்கிற வலிய குறைச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் அன்பு கொடுக்க பழகிக்கோங்க. கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது எந்த பொண்ணுமே நகை நட்டையோ சொத்து சுகத்தையோ பெருசா எதிர்பார்க்கறது இல்லைங்க. அவ எதிர்பார்க்கறது எல்லாம் விடியற் காலையில ஒரு சின்ன புன்னகை, ராத்திரியில இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்கிற அந்த ஒரு அக்கறையான பேச்சு, அவ்வளவுதான். ஆனா சில வீடுகள்ல கணவன் பக்கத்துல தான் இருப்பாரு, ஆனா அவரோட மனசு வேற எங்கேயோ இருக்கும். அந்த பொண்ணு முன்னாடி நின்னு பேசினாலும் அவர் போன்ல தான் இருப்பாரு. இது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா?
அன்பு இல்லாத ஒரு திருமணத்துல வாழ்றது ஒரு பாலைவனத்துல தனியா நடக்கிற மாதிரி தாகம் எடுக்கும். ஆனா தண்ணி இருக்காது. அந்த பொண்ணு என்ன கேக்குறா? சாப்பிட்டியா? இத கேட்க ஒரு நிமிஷம் ஆகுமா? இந்த Dress உனக்கு நல்லா இருக்கு. இத சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆனா இந்த ஒரு நிமிஷம் அன்புக்கு கூட சில பெண்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. பெட்ல 2 பேரும் படுத்திருப்பாங்க. ஆனா நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கும். அது செங்கலாலான சுவர் இல்லைங்க. அது அலட்சியம் என்கிற சுவர். இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த பொண்ணு மெல்ல மெல்ல செத்து போறாங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல சண்டை போடுவா. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஆனா ஒரு கட்டத்துல அவ புரிஞ்சுப்பா, இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு. அன்னைக்கு அவ சத்தம் போடுறத நிறுத்திடுவா. அந்த மௌனம் தான் ரொம்பவே ஆபத்தானது. வெளியில சிரிக்கிறான்னு நம்பிடாதீங்க. உள்ளுக்குள்ள அவ ஒரு வாழ்க்கை துணைய இழந்துட்டு வெறும் ஒரு வீட்டு வேலைக்காரியாவோ இல்ல குழந்தைகளோட அம்மாவோ மட்டும்தான் வாழ பழகிப்பா. இந்த இடத்துல ஆண்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணு உங்ககிட்ட அன்பு கேட்குறான்னா அது அவளோட பிச்சை கிடையாது. அது அவளோட உரிமை. அவளை மௌனமாக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு பொண்ணு முழுசா மாறிட்டா அப்புறம் அவளை தேடி நீங்க போனாலும் அந்த பழைய மனுஷிய உங்களால பார்க்கவே முடியாதுங்க. பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கலாம். கை நிறைய காசு இருக்கலாம். ஆனா கூட இருக்கிற கணவன் கிட்ட இருந்து ஒரு சொட்டு அன்பு கிடைக்கலனா அந்த வீடு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் சரியா தெரியும். நல்ல புருஷன், நல்ல குடும்பம், உனக்கு என்னம்மா குறை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த 4 சவத்துக்குள்ள அந்த பொண்ணு அனுபவிக்கிற நரகம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்திலேயே தான் கணவர் இருப்பாரு. ஆனா அவரோட மனசு வேற எங்கேயோ இருக்கும். அவர்கிட்ட எதையாவது பேசணும்னு ஆசையா ஓடி வருவா. ஆனா அவரோட ஒரு அப்படின்ற பதில் இல்லைன்னா அலட்சியமான ஒரு பார்வை அவளோட மொத்த ஆர்வத்தையும் கொன்னுடும். நம்ம எதுக்கு இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ரொம்ப கடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பாராட்டுக்காகவோ ஒரு 5 நிமிஷம் பேச்சுக்காகவோ தன்னோட புருஷன்கிட்டயே அந்த பொண்ணு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும் பாருங்க. அதுதான் ஒரு பெண்ணோட சுய மரியாதைய மொத்தமா சிதைக்கிற இடம். ஆரம்பத்துல சண்டை போடுவா, அழுவா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா. ஆனா போக போக சரி இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளோட ஆசைகளை அவளே குழி தோண்டி புதைக்க ஆரம்பிப்பா. அந்த இடத்துல தான் ஒரு மனைவி செத்து போயிட்டு வெறும் ஒரு இயந்திரம் மட்டும் அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கும். ஒரு இயந்திரமா அவ வாழ ஆரம்பிப்பா. அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்துல அந்த பெண் என்ன பண்ணுவா தெரியுமா? மெல்ல மெல்ல மௌனமா ஆரம்பிப்பா. மௌனமா இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. ஆனா அந்த மௌனம் அமைதி கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட முடிவு. அவளோட குணத்துல 3 பெரிய மாற்றங்கள் நடக்கும். இதே மாதிரி தொடர்ந்து அந்த கணவர் அமைதியாவே இருக்காரு, அன்பே காட்டலன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். 1, எதிர்பார்ப்புகளை அவ நிறுத்திடுவா. ஏன் லேட்டா வந்தீங்க? ஏன் என்கிட்ட பேசல? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் காணாம போயிடும். அவர் வந்தா என்ன, வராட்டி என்ன, அவர் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன அப்படின்னு ஒரு அலட்சியம் அவக்குள்ள வந்துடும். ஏன்னா கேட்டு கேட்டு டயர்டான மனசு இனிமே கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு ஒரு பெரிய பூட்டை போட்டுடும். அடுத்ததா 2வது, தனக்கான உலகத்தை உருவாக்கி கொள்றதுக்கு ஆரம்பிக்கிறது. தான் கணவர்கிட்ட கிடைக்காத அன்பை வேற எங்கேயாவது தேட ஆரம்பிப்பா. அது அவளோட குழந்தைகளா இருக்கலாம், இல்ல அவளோட வேலையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஹாபியா கூட இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா மனசால அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரமா தள்ளி போயிருப்பாங்க. 3வதா, உணர்வற்ற இயந்திரம், த எமோஷனல் நம்னஸ் மாதிரி. ரொம்ப கொடுமையான விஷயமே இதுதான். அவருக்கு உடம்பு முடியலனாலோ இல்லாட்டி அதாவது அந்த ஹஸ்பண்ட்க்கு உடம்பு முடியலனாலோ இல்ல அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலோ கூட முன்ன மாதிரி இவ துடிச்சு போக மாட்டா. நீங்க எனக்கு எப்படி இருந்தீங்களோ நானும் உங்களுக்கு அப்படியே இருக்கேன்ற அந்த ஒரு பிராக்டிக்கல் மைண்ட் செட்டு அவளுக்கு வந்துடும். அவரோட கோபமோ இல்லாட்டி திட்டுறதோ இப்போ அவளை காயப்படுத்தாது. ஏன்னா அவ மனச அவளே ஒரு கல்லா மாத்திக்கிட்டா. ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு பெண் உங்ககிட்ட சண்டை போடுற வரைக்கும் தான் உங்க மேல அவளுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். எப்போ அவ நீங்க என்ன வேணா பண்ணுங்க எனக்கு கவலை இல்லைன்னு அமைதி ஆகுறாளோ
அன்னைக்கே அந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு பெண்ணோட கண்ணீரை விட அவளோட மௌனம் ரொம்ப ஆபத்தானது. இந்த ஒரு மாற்றத்தை ஒரு சின்ன கதை மூலயமா புரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்ல ஒரு அழகான செடி இருந்துச்சு. அந்த வீட்டு பெண் அந்த செடிய ரொம்ப ஆசையா வளர்த்தாங்க. தினமும் அதுகிட்ட பேசுவாங்க, தண்ணி ஊத்துவாங்க. அந்த செடியும் பூத்து குலுங்குச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பெண்ணுக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அவளோட கணவன் அவகிட்ட அன்பு காட்டல, அவளை கண்டுக்கவே இல்லை. அவளோட மனசு வாடி போனப்போ அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதையும் அவ நிறுத்திட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட கணவர் வந்து கேட்டாராம், ஏன் இந்த செடி இப்படி காஞ்சி போச்சு, தண்ணி ஊத்தலையான்னு. அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், வேர் காஞ்சி போயிருக்கும் போது கிளைகளுக்கு தண்ணி ஊத்தி என்ன பிரயோஜனம்? என் மனசுங்கிற வேரே இங்க காஞ்சி போச்சு. அப்புறம் எப்படி நான் என்னால மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாலாம். உண்மை அதுதாங்க. ஒரு பெண்ணோட அன்பு தான் அந்த வீட்டையே உயிர் போட வச்சிருக்கு. அந்த அன்பை நீங்க மதிக்கலனா அந்த வீடே ஒரு நாள் வெறும் செங்கல் சுவரா மாறிடும். பெண்களுக்காக நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒருத்தரோட அன்பு கிடைக்கலன்றதுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க காஞ்சி போக விட்டுறாதீங்க. உங்களுக்கு நீங்களே தண்ணி ஊத்திக்கோங்க. நீங்க பூக்க வேண்டியது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. இப்போ இது இவ்வளோதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லைங்க. அன்பு இல்லாம போனா வெறும் அந்த பெண் மட்டும் பாதிக்கப்பட மாட்டா, அந்த வீட்டோட அஸ்திவாரமே ஆட ஆரம்பிக்கும். வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு இடையில அன்பு இல்லைங்கிறத குழந்தைங்க ரொம்ப சீக்கிரம் உணர்ந்துப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அமைதியோ இல்ல சண்டையோ அவங்கள ஒரு வித பயத்திலேயே வச்சிருக்கும். அன்பு பார்த்து வளராத குழந்தைங்க நாளைக்கு அவங்க வளர்ந்த பிறகு மற்றவங்க கிட்ட எப்படி அன்பு காட்டணும்னு தெரியாம தவிப்பாங்க. அவங்களோட எதிர்கால உறவுகளும் இதனால பாதிக்கப்படலாம். அன்பு இல்லாத இடத்துல சந்தேகம் ரொம்பவே ஈஸியா குடியேறிடும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை குறையும் போது ஏன் லேட்டா வந்தாங்க, யார் கூட பேசுறாங்கன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற பிணைப்பு போயிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வேவு பார்க்குற நிலைமையும் வந்துடும். அடுத்ததா உடல்நல குறைபாடுகளும் இதனால ஏற்படும். மனசு சந்தோஷமா இல்லைன்னா அது முதல்ல உடம்ப தான் பாதிக்கும். அன்புக்காக ஏங்குற பெண்களுக்கு தூக்கம் இல்லாம தீராத தலைவலி இல்லாட்டி மன அழுத்தம், டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். எனக்கு எதுக்குமே தெம்பில்ல அப்படின்னு அவங்க சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சோர்ந்து போயிட்டு சாப்பிடாமலே இருப்பாங்க. அவங்க சோர்ந்து போகிறதுக்கு காரணம் சாப்பாடு இல்லாம இல்லைங்க, மனசுல நிம்மதி இல்லாததால தான். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லைன்னா அது ரெண்டு வீட்டாரையும் பாதிக்கும். மாமனார் மாமியார் கிட்டேயோ இல்ல மற்ற சொந்தக்காரங்க கிட்டேயோ அந்த பெண்ணால இயல்பா பழக முடியாது. ஒரு கட்டத்துல அந்த பெண்ணு எல்லாரையும் விட்டு தனிமைப்பட்டு போயிடுவாங்க. மொத்த குடும்பமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இருக்கும். அன்புன்றது வெறும் உணர்வு மட்டும் இல்லைங்க, அது ஒரு வீட்டோட ஆக்சிஜன் மாதிரி. அது இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மூச்சு விட முடியாம திணறுவாங்க. அன்பு இல்லாத ஒரு வீட்டில் வளர்ற குழந்தைங்க ஒரு காஞ்சி போன நிலத்துல வளர்ற செடி மாதிரி. அவங்க கிட்ட இருந்து பூக்களை கண்டிப்பா யாராலும் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. சரி, இப்போ அன்பு, அதாவது கணவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்காததால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? சில இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சாலும் கணவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கவே போறதே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து பெண்கள் எப்படி மீண்டு வரலான்றதை இனிமே பார்க்கலாம். இவ்வளோ வழிகள் இருந்தாலும் ஒரு பெண்ணால இதுல இருந்து மீண்டு வர முடியும். உங்க கணவர் மாறட்டும்னு காத்துக்கிட்டே இருக்காம நீங்க உங்களுக்காக செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்களை நீங்களே காதலிக்க ஆரம்பிங்க. ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு இன்னொருத்தரோட அங்கீகாரம் தேவையில்லைன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஒரு சின்ன நடைப்பயிற்சி, பிடிச்ச பாட்டு கேட்குறது, இல்லைன்னா உங்களோட பழைய திறமைகளை தூசி தட்டி பார்க்குறது, உங்களோட ஹாபிஸு. இதெல்லாம் தான் உங்கள் மனசுக்கு ஒரு புதுசாக தெம்பை வந்து கொடுக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளை உங்களால் நல்லா பார்த்துக்கவே முடியும். பாவம் இல்லையா? அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை நம்பி தானே பிறந்திருக்காங்க. ஸோ நாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாதான் நம்மளோட குழந்தைங்க நம்மளை பார்த்து அவங்களும் சந்தோஷமாக வளர ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா 2வது, வெளிப்படையாக பேசுங்க. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு அழாதீங்க. ஒரு முறை நிதானமாக சண்டை போடாமல் உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட இருந்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்குறேன், இது கிடைக்காதப்போ எனக்கு ரொம்ப வலியாக இருக்குன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. சில நேரம் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதாவது உங்களோட கணவர்களுக்கு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்கன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். பேசி பாருங்க.
அப்பவும் அவர் மாறலையா, பரவாயில்ல, உங்க கடமையை செஞ்சுட்டீங்கன்ற நிம்மதியோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. மூணாவதா பொருளாதார சுதந்திரம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையிலையோ இல்ல சின்ன சுய தொழிலையோ உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. கையில 4 காசு இருந்தா தானாவே ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை உங்களை யார்கிட்டையும் அன்புக்காக கெஞ்ச விடாது. நீங்க பிஸியா இருக்கும்போது தேவையில்லாத யோசனைகளை உங்களை வாட்டவே வாட்டாதுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைன்றது ஒருத்தரோட அலட்சியத்துல முடிஞ்சு போறது கிடையாது. அன்பு கிடைக்காதப்போ நீங்க உடைஞ்சு போகக்கூடாது, உயர்ந்து நிற்கணும். உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மற்றவங்க உங்களை மதிக்கலனாலும் நீங்க கலங்க மாட்டீங்க. நீங்க ஒரு அழகான பூ, யாராவது வந்து ரசிப்பாங்கன்னு காத்திருக்காதீங்க. உங்களுக்காகவே பூத்து குலுங்க ஆரம்பிங்க. பூக்கள் வந்து யாராவது அதை பார்த்து அழகுன்னு சொன்னாதான் அது அழகா இருக்குமா என்ன? இயற்கையிலே அதுக்கு அழகை ஆண்டவன் கொடுத்துருக்காரு. பூ எப்படி இருந்தாலும் அது அழகுதான் இல்லையா? நீங்களும் ஒரு அழகான பூ தான். உங்களை யாரும் வந்து அழகுன்னு சொல்லி விமர்சிக்கணும்னு ரசிப்பாங்கன்னு அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதுதான் வந்து கசப்பான உண்மை, இல்லை நிஜம்னு கூட சொல்லலாம். உங்களோட கணவர் மாறிடுவாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் அன்பை புரிஞ்சுப்பாருன்னு காத்துக்கிட்டே இருக்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு செய்கிற ஆகப்பெரிய துரோகம். ஒருத்தரை மாத்துறது உங்கள் வேலை இங்கே இல்லை, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறது தான் உங்களோட வேலை. அப்போ நிஜமான தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட சந்தோஷத்துக்கான ரிமோட்டை உங்ககிட்டயே வைங்க. உங்கள் கணவர் சிரிச்சாதான் நீங்கள் சிரிப்பீங்களா என்ன? அவர் பேசினாதான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா என்ன? நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும். உங்கள் சந்தோஷம் அவர் கையில் இல்லை அப்படின்றத ஆழமாக மனசில் பதிய வைங்க. அவர் பேசலையா, பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யுங்க. அவரோட அந்த அமைதி உங்களை பாதிக்க விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் எதிர்பார்ப்புகளை 0 ஆக்குங்க. அதாவது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. இது கேட்க கஷ்டமா இருக்கலாம், ஆனால் இதுதான் மருந்து. அவங்க எனக்கு இதை செய்யணுன்ற எதிர்பார்ப்பை மொத்தமாக விட்டுருங்க. உங்களோட கணவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை மொத்தமாக விட்டுடுங்க. எதிர்பார்க்காதப்போ வர்ற ஏமாற்றம் உங்களை வலிக்க செய்யாது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவரோட அன்பை எதிர்பார்க்கறத நிறுத்திட்டீங்கன்னு அவருக்கு தெரிய வரும்போது அவரே ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட வரவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அடுத்ததா மூணாவது சப்போர்ட் சிஸ்டமை உருவாக்கிக்குங்க. உங்கள் கஷ்டத்தை உங்கள் அம்மா கிட்டேயோ ஒரு நல்ல தோழிக்கிட்டேயோ இல்லை ஒரு கவுன்சிலர் கிட்டேயோ மனசு விட்டு பேசுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் எப்போவுமே, அதாவது விமன்ஸ் பண்ணுற ஒரு சின்ன தவறு என்னன்னா, நம்மளோட இந்த கஷ்டத்தை ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுறது, அதாவது ஆண்கள் கிட்ட ஷேர் பண்ணுறது. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஜெண்டர் கிட்ட, அதாவது நம்மளோட பெண்கள் கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணணும். உங்களோட அம்மா இருக்காங்க, உங்களோட நல்ல தோழி இருப்பாங்க, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர். அப்படி இது யாருமே இல்லையா, நல்ல ஒரு கவுன்சிலர் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அந்த வலியையே தின்ட்டு இருக்காதீங்க. வெளியே உலகம் ரொம்ப பெருசு, அது உங்களுக்காக நிறைய விஷயங்களை ரெடியாக வச்சுக்கிட்டு காத்துட்ருக்கு. அடுத்ததா எல்லைகளை வகுத்துக்கோங்க. செட் பவுண்ட்ரிஸ். அன்பு காட்டலனாலும் பரவாயில்ல, ஆனால் அலட்சியப்படுத்துறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாரும் அன்பு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்காக உங்களை அலட்சியப்படுத்துகிற அளவுக்கோ இல்லை உங்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கோ நீங்கள் நடந்துக்காதீங்க. இதுக்கு மேலே என்னால் சகிச்சிக்க முடியாது அப்படின்ற கோட்டை தாண்டும் போது தைரியமாக உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க. அமைதியாக இருக்கிறது மட்டும் தீர்வு இல்லைங்க. சில நேரங்களில் நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டியதும் அவசியம்தான். கடைசியாக ஒரு வார்த்தை, ஒரு உறவில் அன்பு இல்லைன்னா அது வாழ்க்கை கிடையாது, வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். அந்த ஒப்பந்தத்துக்காக உங்கள் மொத்த சந்தோஷத்தையும் பலி கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்காகவும் பூக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மனசு ஒரு நந்தவனம் மாதிரி, அதை யாரோ ஒருத்தர் தண்ணி ஊற்றலன்னு காய்ஞ்சு போக விட்டுறாதீங்க. நீங்களே அந்த மேகமாக மாறி உங்களுக்குள்ள மழையாக பொழியுங்க. உங்களுக்காக வாழ பழகுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா? அடுத்ததா, இப்போது இந்த அன்பு கிடைக்கல, வீட்டில் கிடைக்கல, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்த்துட்டோம். அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அன்பை நம்ம வெளியில் தேடக்கூடாது. வெளியில் தேடுற அன்பு ஒரு ஆபத்தான ஒரு போதைன்னே சொல்லலாம். ஆபத்தான பாதையில் சில நேரங்களில் கொண்டு போய் விட்டுரும். இதை தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். சில பெண்கள் செய்கிற பொதுவான தவறு என்னன்னா, நமக்கான அந்த ஆறுதலை ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஆண்கள் கிட்ட எதிர்பார்க்கறது.
ஸோ அது ஒரு கட்டத்தில் போய் அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்குற அளவுக்கு போயிடும் இல்லைங்களா? ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே அன்பு கிடைக்கலன்னா மனசு ஒரு விதமான வறட்சியில் இருக்கும். அந்த நேரத்தில் வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலோ இல்லை ஒரு சின்ன அக்கறை காட்டினாலோ அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தெரியும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கும். அன்பை வெளியே தேடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு தெரியுமா? தவறான நபர்கள் கிட்ட பிடியில நாமளே போய் நம்ம மாட்டிக்குவோம். நீங்க பலவீனமா இருக்கீங்க, அன்புக்காக ஏங்குறீங்கன்னு தெரிஞ்சா அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்துல அதிகம். ஒரு சின்ன ஆறுதல் மாதிரி ஆரம்பிச்சு அது உங்களை ஒரு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் உங்க நிம்மதி, மரியாதை எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். ரெண்டாவதா, தற்காலிகமான நிம்மதி. அது நிரந்தர வலியே உங்களுக்கு கொடுத்துரும். வெளியில் கிடைக்கிற அன்பு ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான். அந்த நேரத்துக்கு வலி தெரியாது. ஆனால் அந்த மருந்தோட வீரியம் குறையும் போது வலி முன்னை விட அதிகமாக இருக்கும். ஒரு தப்பான உறவோ இல்லைன்னா தப்பான பழக்கமோ உங்கள் மனசை இன்னும் அதிகமாக ரணமாக்கும். மூணாவதா, உங்கள் பலத்தை நீங்களே இழக்கிறது. உங்கள் சந்தோஷத்துக்கு இன்னொருத்தர் வேணும்னு நீங்கள் நினைக்கிற நிமிஷமே நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அவர் பேசினா சந்தோஷம், பேசலைன்னா துக்கம்னு இருந்தால் உங்கள் வாழ்க்கையோட கடிவாளம் உங்ககிட்ட இருக்காது. ஒருத்தர்கிட்ட இருந்து தப்பிக்க போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட சிக்கிக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நாலாவதா, சமூகம் மற்றும் குடும்பத்தில் ஏற்படுற சிக்கல்கள். ஒரு சின்ன தடம் மாறினாலும் அது உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் உங்களோட கௌரவத்தையும் மொத்தமாக சிதைச்சிடும். அப்புறம் அந்த பழியை சுமந்துட்டு வாழ்றது அன்பு இல்லாமல் வாழ்றதை விட ரொம்பவே கொடுமையாக இருக்கும். பசிக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது விஷத்தை கொடுத்தா கூட அதை தேவாமிர்தம்னு நினச்சி குடிச்சிக்க கூடாது. வீட்டில் அன்பு இல்லைன்னா அந்த அன்பை உங்களுக்குள்ளேயே தேடுங்க, இல்லைன்னா உங்களோட உழைப்புல தேடுங்க. ஆனால் ஒருபோதும் அதை வெளியில் ஒரு தப்பான நபர்கிட்ட தப்பான இடத்துல தேடிடாதீங்க. அன்புக்காக ஏங்கி நிக்கிறதை விட யாரோட துணையும் இல்லாம கம்பீரமா நிக்கிறது எவ்வளவோ மேலானது இல்லைங்களா? அடுத்ததா, இப்போ உங்க சந்தோஷம் உங்க கையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம கையிலேருந்து நாமளே மீட்டெடுக்கிறது? வீட்லையும் அன்பு இல்லை, வெளியிலையும் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி தாங்க சந்தோஷமா இருக்கிறது? இதுதானே நீங்க கேட்குற கேள்வி. இதுக்கு ஒரு அழகான வழி இருக்கு. அந்த வழிக்கு பேர் தான் சுயசார்பு சந்தோஷம், செல்ஃப் சோர்ஸ்ட் ஹாப்பினஸ். இது எப்படி செய்கிறது? 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களை நீங்களே ஒரு குழந்தையா பாருங்க. ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருந்தா நாம் என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி கொஞ்சுவோம், அதுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம், சமாதானப்படுத்துவோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் மனசை ஒரு குழந்தையா நினச்சிக்கோங்க. மற்றவங்க உங்களை கொஞ்சணும்னு காத்துட்ருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, உங்களுக்கு நீங்களே ட்ரீட் கொடுத்துக்கோங்க. யூ ஆர் யுவர் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்ததா, ரெண்டாவது, உங்களோட ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க, ஒரு நோக்கம் வச்சுக்கோங்க. அன்பு கிடைக்காதப்போ தான் மனசு சும்மா இருக்கும். சும்மா இருக்கிற மனசு தான் தேவையில்லாததை யோசிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கா? இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணுமா? இல்லை ஏதாவது புதுசாக கற்றுக்கணுமா? அதில் உங்கள் கவனத்தை திருப்புங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் சாதிச்சு அதில் 4 பேரோட பாராட்டு கிடைக்கும்போது வீட்டில் கிடைக்காத அந்த அங்கீகாரம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த பெருமை உங்கள் மனசை நிறைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் அன்பு தேட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, வீட்லேயும் சரி. மூணாவதா, உங்கள் உணர்வு குப்பைகளை கொட்டுங்க. அதாவது எமோஷ்னல் பேகேஜை கொட்டிடுங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அது விஷம் ஆயிடும் இல்லையா? ஒரு டைரி எழுதுங்க, இல்லை கடவுள்கிட்ட பேசுங்க, இல்லை செடிகளோட பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு வழியை கண்டுபிடிங்க. மனசு லேசானாலே அன்பு இல்லைன்ற கவலை பாதியாக குறைஞ்சி போயிடும். நாலாவதான், எதிர்பார்ப்பை கை கழுவிடுங்க. த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எனக்கு அன்பு காட்டணுங்கிற அந்த ஒரு பிடிவாதத்தை மட்டும் விட்டுருங்க. அவர் அப்படிதான், அவர் மாற மாட்டார்னு நீங்கள் ஏற்றுக்கிட்ட நிமிஷமே உங்கள் மனசில் ஒரு அமைதி வந்துடும். போர் புரியாத ஒரு வீரனுக்கு தோல்வியே கிடையாதுங்க. நீங்கள் அன்புக்காக போர் புரியதை நிறுத்திட்டா உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. நீங்கள் அன்புக்காக போர் செய்யறதை நிறுத்திட்டா உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. இதை நல்லா பதிய வச்சுக்கோங்க. பெண்களான நீங்கள் ஒரு ஆணோட அன்பு தான் உங்கள் வாழ்க்கையோட முற்றுப்புள்ளின்னு நினைக்காதீங்க. அது கிடைச்சா ஒரு அழகான கமா, அவ்வளோதான்.
அதாவது அது ஒரு கம்மா மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு அவ்வளோதான். ஆனால் அது முற்றுப்புள்ளி கிடையாதுன்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு அவங்க எப்போ அதை திருப்பி தருவாங்கன்னு பிச்சை எடுத்துட்டு நிற்காதீங்க. நீங்கள் ஒரு தனி மனுஷி. உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய உலகம் இருக்குது. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பித்தா இந்த உலகமே உங்கள் பின்னாடி வரும். மற்றவங்க அன்பை விட உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற அன்பு தான் ரொம்ப வலிமையான கம்பீரமான உங்களை வாழ வைக்கும் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம கிளைமேக்ஸே வந்துட்டோம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். அன்பு இல்லை அக்கறை இல்லைன்னு சொல்லி அழுது அழுது உங்கள் கண்ணீரால் உங்கள் முகத்தோட அழகை கெடுத்துக்காதீங்க. ஒரு ஆண் அன்பு காட்டலைன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா என்ன? இல்ல அந்த ஆண் அன்பு காட்டலைன்னா அந்த பெண் செத்து போயிடுவாளா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்க சந்தோஷத்துக்கு மற்றவங்க கிட்ட அப்ரூவல் கேட்குறத முதல்ல நிறுத்திக்கோங்க. ஒரு செடி பூக்கிறதுக்கோ யாரோ ரசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும். இந்த 3 உண்மையை மட்டும் மனசுல ஆழமா பதிய வைங்க. நீங்க ஒரு பொம்மை கிடையாது. யாரோ ஒருத்தர் சாவி கொடுத்தா ஆடுறதுக்கும் அவர் கண்டுக்கலனா மூளையில முடங்கி கிடக்கிறதுக்கும் நீங்க ஒன்றும் ஜட பொருள் கிடையாது. நீங்க ஒரு உயிர். நீங்க ஒரு ஆளுமை. 2வதா பரிதாபப்படாதீங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு பாவியா விக்டிமா பார்க்காதீங்க. நீங்க ஒரு போராளி. ஒரு வீட்டை குழந்தைகளை ஏன் இந்த உலகத்தையே தாங்குற வலிமை உங்ககிட்ட இருக்கு. அடுத்ததா 3வதா உங்களோட மனக்கதவை தருங்க. அன்பு கிடைக்காத அந்த ஒரே ஒரு கதவை தட்டிக்கிட்டே நிற்காதீங்க. உங்க முன்னாடி 1000 ஜன்னல்கள் திறந்திருக்கும். அங்க காத்து நல்லாவே வீசுங்க. வெளிச்சமும் இருக்கும். அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்கள் கணவர் அன்பு காட்டலையா? பரவாயில்ல. நீங்கள் உங்கள் மேலே அன்பு காட்டுங்க. நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் கம்பீரமாக நிற்கும் போது, உங்களை அலட்சியப்படுத்தின அதே கண்கள் ஆச்சரியத்தோட உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்க மாட்டீங்க. இதை செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்ககிட்டயே ஒரு அன்பு கடல் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அன்பு கிடைக்கல, வீட்டில் அன்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டேயோ புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ புலம்பிகிட்ருக்கிறதால அவங்க உங்களுக்கு உதவ போகிறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க உங்களோட கதையை கேட்டுட்ருப்பாங்க. ஒன்று உங்களோட கதை அவங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு கதையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பாஸிங்காக இருக்கலாம். இல்லையா நீங்கள் போன பின்னாடி உங்களை பற்றி அவங்க அவதூறாகவும் பேசலாம். இல்லை ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் அன்பு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் அவங்க ஆறுதல் சொல்கிற மாதிரி வருவாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்ப்பாங்க. கடைசியாக அந்த தேவை முடிஞ்ச பிறகு அதிகப்படியான வலியை உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அன்பு கிடைக்கலையா? இல்லை உங்களோட அழுகையோ மன வருத்தத்தையோ யார்கிட்டையாவது நீங்கள் கொட்டணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கடவுள்கிட்ட கொட்டுங்க. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் இங்கே எல்லாருக்குமே நியாயமானவராக நடுநிலையானவராக இருப்பார் இல்லைங்களா? இல்லையா? ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பர்சனை உங்ககிட்ட கொண்டு வரும் இல்லையா? அதுக்கு நம்ம யார்கிட்ட முறையிடணும்? கடவுள்கிட்ட தான் முறையிடணும். அதை விட்டுட்டு நம்ம ஆப்போசிட் ஜெண்டர்கிட்டயோ இன்னொருத்தர்கிட்டயோ நம்ம அழுது புலம்புறதாலேயோ இல்லாட்டி நம்ம இதை அந்த அன்பை எதிர்பார்க்கறதாலேயோ தேவையில்லாத கஷ்டம்தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, பதிய வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அதை யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. உங்களுக்காக வாழுங்க. கெத்தா வாழுங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, இந்த உலகத்தில் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதை நீங்கள் தேடி 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 போகும்போது கடைசியாக ஏமாற்றம் தான் மிஞ்ச ஆரம்பிக்கும். அன்கண்டிஷ்னல் லவ் நீங்கள் தேடுறீங்க இல்லையா? அப்போ அந்த தேடுற பர்சனான உங்ககிட்ட மட்டும்தான் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் கிடைக்கும். நீங்கள் இந்த லவ்வுக்காக தேடி தேடி அலையிறதுக்காக இந்த வாழ்க்கையை பிறப்பெடுத்து வரலங்க. நீங்கள் சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையை சாதிக்கிற பயணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. அது உங்களோட வேலையிலையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியிலேயோ இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்ற பாதையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்காதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி கஷ்டப்படுற உங்களோட தோழிகளுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு முக்கியமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.